ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிஸ்மி கிரியேஷன்ஸில் ஒரு புது விதமான டிஷ் செய்ய போகிறோம். அரிசியை ஊற வச்சு ஃபேன் காற்றுல ஆற வச்சு மாவு மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் அரை கப்பு துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். சூடான தண்ணியை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் அரை கப் எண்ணெயை சேர்த்துக்கலாம். அதில் பட்டு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 5 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நைஸாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போவே வதங்கிறதுக்காக. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது சேர்த்ததும் கொஞ்சோண்டு ஒரு 10 செகண்ட்க்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது மட்டன் சேர்த்துக்கலாம். நான் போன்லெஸ் மட்டன் தான் எடுத்திருக்கேன். அதில் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நைஸாக நறுக்குன்னா 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்து ஒரு வாட்டி வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் விட்டு வர வச்ச கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கால் கப் தயிர் சேர்த்துக்கலாம். அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் 1/4 கப் தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. குழந்தைங்களுக்காக ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். தேங்காய் அரைச்ச ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அலசி இதுலேயே போட்டுக்கலாம். இதில் ஒரு கொதி வந்ததும் முதல்ல மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அதில் நம்ம ஃபிங்கர் ஷேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 மட்டும் போட்டுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு திரும்ப கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப செகண்ட் ட்ரிப் கொஞ்சமாக செஞ்சதை ஒரு 1/4 திரும்ப ஒரு வாட்டி சேர்த்துக்கலாம். இதே மாதிரி 3-4 போர்ஷன்ஸில் செஞ்சு போட்டுக்கலாம். அதில் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கடைசியாக மிச்சமான மாவையும் ஒரு தண்ணியில் கலக்கி இதுலேயே நம்ம கொஞ்சமாக ஊற்றிடலாம். திக்னஸ் வரும். அதுக்காக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்றும் உங்களுடைய பிஸ்மி கிரியேஷன்ஸ்.